600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். 600ஓட எக்ஸ் சதவீதம் 450. இப்போ எக்ஸ் என்ன போகும்? எத்தனை பர்சன்டேஜ் பாது பார்க்கும்போது தெரியும். 450 600 எவ்வளோ? 600 பாதி எவ்வளோப்பா? 300. 300 பாதி 150. என்ன பாது? இது 50%, 25%, மொத்தம் 75%. 450 அதுதான் பாது. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது. அந்த எண்ணை காண்கிறாங்க. இந்த 120 கிடைக்குது பத்தியா, அது 75% மதிப்பு தான் 120. நம்மளுக்கு 100%. அந்த எண்ணெய் என்னன்னு கேட்குறாங்க. எப்படி பார்க்கலாம்? அது 120 75னா 25 கம்மியா இருக்கு. 100க்கு எவ்வளோ பயிர்? 4 டிவைட் பண்ணால் 25 வருமா? அப்போ இதை 3 டிவைட் பண்ணால் 25 வரும். 75 120 3 மடங்கு என்ன இருக்கும்? 40. 120 3 மடங்கு 120 3 மடங்கு 40 இன்ட்டு 4 போட்டால் 160. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? இங்கேயும் டிவைட் 3 போட்டால் 25% கிடச்சிருமா? அந்த 25% வேல்யூ தான் 40. அப்போ ஆல்ரெடி 120 இருக்குது. அது 75% மதிப்பு. அது கூட 40 கூட்டினா 160. அதான் விடை. அகிலா ஒரு தேர்வில் 80% பெற்றால் அவர் பெற்றது 576. அந்த மதிப்பு மொத்த மதிப்பை கேட்குறாங்க. 100% கேட்குறாங்க. 80% மதிப்பு 576. 10% என்னென்னப்பா பண்ணலாம்? 8ஆல் டிவைட் பண்ணால் 10 வந்துருப்போம். இங்கே 8ஆல் டிவைட் பண்ணுங்க. எத்தனை 8பா? 8 40, 7 56, மீதி 1, 2 8 16. 10% வச்சுட்டா இன்ட்டு 10 அப்படின்னா 100% வரும். அப்போ இங்கே 10 அப்படின்னா 720 100%. 80% 576. அதில் எனக்கு 10%னால என்ன பண்ணுறேன்? 8ஆல் டிவைட் பண்ணால் 10%. இங்கே 8ஆல் டிவைட் பண்ணுறேன். 72 10% இன்ட்டு 10 0 போட்டால் 100%. 720.